உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரகசியமாக சேட் பண்ணி எல்லா சேட்டிங்கும் அடுத்தவங்க யாரும் பார்த்துடக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சேட் பண்ண சேட்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸாக இருந்தாலும், இல்லைங்க நீங்கள் பேசிட்டு இருந்த கால்ஸ், வீடியோ கால் எதுவாக இருந்தாலும் உங்களை தவிர அடுத்தவங்க யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கவும் முடியாது. அப்படியே அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லாமே எரர் தான் காட்டுமே தவிர எதுவும் பண்ண முடியாது. அதுவே நீங்கள் மெசேஜ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டதுக்கு அப்புறமா தான் உங்களாலேயே உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணி வைக்கிறது மூலிமா வந்து உங்களோட வாட்ஸ்அப் சேட்டு யாராலுமே உங்களால் பார்த்துக்க முடியாது. அதுவே அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் கூட அவங்களுக்கு எரர் மட்டும் தான் காட்டும் போது வேறு எந்த ஒரு சேட்டிங் ஹிஸ்ட்ரியும் காட்டாது. இது எப்படின்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்கு புரியல கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரகசியம் சேட் பண்ண எல்லாத்தையும் உங்களை தவிர அடுத்தவங்க யாருமே பார்த்துருக்கோம். உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் லவ்வராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்க யாருமே பார்க்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வீடியோ கிளிக் இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட்னு அப்படி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்டு அப்படி இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 அப்படி என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் நானும் திருப்பி என்டர் பண்ணிக்கிறேன் 1 2 3 4ன்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு ரிகவரி இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற இமெயிலே அது நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறையா செட்டிங்ஸ் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ சில பர்மிஷன் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. அது கீழே பார்த்து செட்டிங்ஸ் இருக்கும். அது கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது இன்ஆக்டிவ் கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பாஸ்வேர்டு பேட்டர்ன் லாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்ஆக்டிவ் கவர்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்து இன்ஆக்டிவ் கவர் இருக்கும். அது எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணுறதுக்காக அங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கிளிக் 3 டைம்ஸ் நியூ சேட் பட்டன் இருக்கும். அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்வேர்ட் சேஞ்சஸில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாஸ்வேர்ட் மறந்துட்டுனா கூட இதை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக் வந்துடுங்க. அது கீழே போனீங்கன்னாக்கா ஐடி இமேஜ் ஃபோல்டர், ஐடி வீடியோ ஃபோல்டர், நீங்கள் வீடியோ எது வேணாலும் ஐட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எனேபிள் பண்ணுறதுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எரர் காட்டுமே தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு காட்டாது. ஸ்டேட்டஸாக இருந்தாலும் கால்ஸாக இருந்தாலும் எதுவுமே உங்களால் பார்க்கவே முடியாது. அதுவே நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெசேஜ் பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை 3 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் 3 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் வாட்ஸ்அப் சேட் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ நீங்கள் அங்கே கொடுத்த பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 1 2 3 4 கொடுத்தேன். அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் சேட் உள்ளே போகுது. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் எந்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளே போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்கள் வாட்ஸ்அப் சேட்டு யாராக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க யார் வேணாலும் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க முடியாது. நீங்கள் ரகசியமாக சேட் பண்ணுற எந்த ஒரு சேட்டிங் ஹிஸ்ட்ரி மேலும் உங்களை தவிர அடுத்தவங்களால யாருமே பார்க்கவே முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுன்றது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.